அனைவருக்கும் வணக்கம். அருமையான ஆன்மீக நிகழ்ச்சி ஒன்றில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி. அந்த வகையிலே எமது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதான பல தகவல்களை உங்களுக்காக தருவது அல்லது உன்னதமான பல கருத்துக்களை உங்களுக்காக தருவது கடமையானது ஒரு விடயம். இன்றும் அது சம்பந்தமான பல விடயங்களை உங்களோடு நாங்கள் தரப்போகிறோம். அந்த வகையில் இன்று இந்து தர்மம் சார்ந்த அல்லது இந்து கூறுகின்ற பல உண்மைகள், அதனான கருத்துக்களுக்கான விளக்கங்களோடு உங்களை இந்த நிகழ்ச்சி சந்திக்க போகிறேன். இன்றும் இந்த கருத்துக்களுக்கு அல்லது கேள்விகளுக்கு விளக்கங்களோடு எம்மோடு இணைந்து கொள்கின்றார் கனடா சைவ சித்தாந்த பீடத்தின் நிறுவனர் கலாநிதி ஈனா லம்பூதரன் ஐயா அவர்கள் எங்களோடு இணைகின்றார். வணக்கம் ஐயா. உங்களுக்கு வணக்கம் நிலோஷன். வணக்கம் நேயர்களே. உங்களை இந்த நிகழ்வில் ஒன்றாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினமும் உங்களை நிகழ்ச்சியோடு சந்திப்பதையிட்டு எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விக்கான விளக்கங்கள் உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்ப்போம். முதலாவதாக ஐயா, நான் உங்களிடம் கேட்கின்ற விடை எப்பொழுதுமே எங்களுடைய இந்து மதம் கூறும். முதலில் எந்த விடயத்தினை ஆரம்பித்தால் கணபதியின் நாமத்தினை சொல்லி நாங்கள் ஆரம்பிப்போம். அதிலே எனக்கு முதல் விளக்கமாக நீங்கள் எங்களுக்கு தரது இந்த பிள்ளையார் சொல்லி நாங்கள் எதனையுமே ஆரம்பிப்பது வழக்கம். காரியங்களாக இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, பிள்ளையார் சுழியை பற்றி பேசி ஆரம்பிக்க போகிறோம். அதற்கான விளக்கத்தின் முடியுமா? பிள்ளையார் சுழி என்பது எமது பாரம்பரியத்திலே பொதுவாக எதை எழுத தொடங்கும் பொழுதும் பிள்ளையார் சுழி இட்டு எழுதுகின்றது எமது வழமையாக இருந்து வருகின்றது. இந்த பிள்ளையார் சுழியை இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய அச்சுக்கோப்பிலேயே பார்க்க முடியாது, அல்லது அச்சு பலகையில் விசைப்பகையிலும் பார்க்க முடியாது. நான் அதுக்காக ஊனா என்ற தமிழ் எழுத்தை பாவிக்கின்றோம். ஆனால் உண்மையாக பிள்ளையார் சொல்லி ஊனா அல்ல. அதை ஒரு வட்டமும் அதை சார்ந்து கீழே இருக்கின்ற அதில் இருந்து இழுத்து விடுகின்ற ஒரு கோடும், அந்த ஊனாவிலே வருகின்ற அந்த வளைந்த வண்டி பகுதி இந்த பிள்ளையார் அமைப்பு கிடையாது. இந்த வட்டமும் நேர்கோடும் என்ன கூறுகின்றது என்று சொன்னால், முதலாவதாக நாங்கள் எழுதும் போதும் பிள்ளையார் சொல்லியை போடுகின்றோம். நீங்கள் எந்த மொழி பேசுபவராக இருந்தாலும், அது தமிழாக இருக்கட்டும், சிங்களமாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், அல்லது உலகின் வழங்குகின்ற எந்த மொழிகளாக இருந்தாலும், அந்த மொழியை எழுதும் போது நீங்கள் நேர்கோடு அல்லது ஒரு வட்டம் அல்லது வட்டத்தின் பகுதியை வைத்துத்தான் எல்லா மொழிகளின் எழுத்து வடிகளும் அமைந்திருக்கின்றன. ஆகவே பிள்ளையார் சொல்லி போடுவது என்பது தமிழ் மொழிக்கு மட்டுமல்ல, எமது சமயத்துக்கு மட்டுமல்ல, எல்லா மொழிகளுக்குமே பொதுவான ஒன்றாக இருக்கின்றது. அது முதலாவது. இரண்டாவதாக, இந்த உலகத்திலே நாங்கள் இயங்குகின்ற பொழுது இயக்கம் அல்லது அசைவை பார்த்தால், உலகத்தில் உள்ள எல்லா பொருட்கள் அல்லது சகல அசைவுகளும் இரண்டு அசைவுகளுக்குள் அடங்கி விடுகின்றன. ஒன்று நேர்கோட்டு அசைவு, நேர்கோட்டினூடாக அசைவது. ஒரு முக்கோண வடிவாக நாற்கோண வடிவாக இருந்தாலும் கூட அங்கே 3 அல்லது 4 நேர்கோடுகள் இணைவதாக இருக்கின்றது. மற்றது வட்ட அல்லது வட்டத்தின் பகுதியான அசைவு. ஆகவே இந்த உலகத்தின் இயக்கம் அல்லது அசைவு முழுமையுமே இந்த வட்டமும் நேர்கோடும் சேர்ந்து இருக்கின்ற அந்த பிள்ளையார் சொல்லியிலே அடங்கி விடுகின்றது. மூன்றாவதாக, இந்த வட்டம் நேர்கோடு இரண்டையும் பார்த்தால், இந்த நிலைக்குத்தான இந்த நேர்கோடு ஒரு தூண் போல சிவலிங்க அமைப்பிலே நாங்கள் லிங்கமாகவும், அதை சுற்றி வட்டமாக அமைந்திருக்கின்ற அந்த பகுதி ஆவுடையார் என்று இந்த சிவலிங்க வடிவு இந்த பிள்ளையார் சுழியிலே இருக்கின்றது. இந்த விதத்திலும் கூட எமது இந்து மதத்திலே அது மிகவும் பிரதானமான பங்கு வகிக்கின்றது. இந்த உலகம் தோன்றுகின்ற பொழுது விஞ்ஞானம் சொல்லுகின்றது, இது ஒரு பிக் பேங், பெருநாத வெடிப்பினூடாக தோன்றியது என்று. இந்த தோற்றம் ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கின்றது, அந்த புள்ளியிலேயே முடிவுபடுகின்றது. முடிவு பெறுகின்ற பொழுது அதை விஞ்ஞானம் பிக் கிரன்ச் அல்லது பேர் ஒடுக்கம் என்று சொல்லுகின்றது. இந்த பேர் ஒடுக்கம் அல்லது பெருநாத வெடிப்பு என்று தொடங்குகின்ற அந்த புள்ளியை நாசா வெளியிட்டுள்ள படங்களின் ஊடாக பார்க்கின்ற பொழுது அது ஒரு சிவலிங்க அமைப்பு, ஒரு வட்ட வடிவான சுழற்சி, அதன் நடுவிலே ஒரு நிலக்குத்தான ஒரு இயக்கம் இதை கொண்டதாக காணப்படுகின்றதாகவே எல்லாவற்றின் தோற்றத்தையும் குறிப்பதாகவும், எல்லாவற்றையும் முடிவையும் குறிப்பதாகவும், எல்லாவற்றின் இயக்கத்தையும் குறிப்பதாகவும் இருப்பது இந்த வட்டமும் நேர்கோடும் என்ற குறியீட்டினால் குறிக்கப்படுகின்ற பிள்ளையார் சொல்லி. இன்றைக்கு கணனி யுகம். இந்த கணனி யுகத்திலே நாங்கள் பதிவிடுகின்ற பதிவுகள் கூட எங்களுக்கு பைனரிஃபிகேஷன் என்று சொல்லி 0 மற்றது 1
சைபர் 1 என்ற 2 குறியீடுகளையும் பாவித்து தான் சகல வகையான கணனி பதிவீடுகளும் கூட செய்யப்படுகின்றன. ஆகவே பிள்ளையார் சுழி என்பது இந்த கம்ப்யூட்டர் கணனி யுகத்திலும் கூட எங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்து விடுவதை காணுகின்றோம்.